ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஒய் ப்ளஸ்ஸு இதெல்லாம் எப்படி குடுப்பாங்கன்னா, இவங்க வந்து போன செப்டம்பரில் கேட்டிருக்காங்க. கேட்ட அடிப்படையில அந்த அப்ளிகேஷன் போயிருக்கு. கவர்னர பார்த்தப்ப கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் அதோட சேர்த்து இது ஒரு கோரிக்கையாக வைத்ததாக அந்த டைமில் ஒரு தகவல் வந்துச்சு. ஒய் ப்ளஸ் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஒய் ஒய் பிரிவு கொடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு புரோட்டோகால். இவருக்கு பாதுகாப்பு தேவையில்லையா? மாநில அரசு பண்ணல. திடீர்னு போய் செங்கோட்டையனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. என்ன செங்கோட்டையன் என்ன சொந்த கட்சிக்காரங்க தான் அடிக்க போகிறாங்களா? சண்டை மூட்டி விடுற வேலை தானே. அப்போது நீங்கள் பலருக்கும் பாதுகாப்பு இருந்தவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் வாபஸ்லாம் வாங்கினாங்க. அப்போ அதெல்லாம் என்ன? மக்கள்கிட்ட வந்து டிஸ்டன்ஸாக வச்சுக்கிற வேலையை இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸை விட கூட இருக்காங்க பாருங்கள் 2 செவ்வாழைகள். அவங்க பார்த்துக்கிறாங்க. புஷி ஆனந்தும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமியும் பார்த்துக்கிறாங்க. சார் நீங்கள் வெளியே வந்துடாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. அதையெல்லாம் மீறி தான் அவர் வரணும். நீங்கள் எம்ஜிஆரை விடவாங்க. இன்றைக்கெல்லாம் என்னங்க இருக்குது? எம்ஜிஆரெல்லாம் அப்படியே உயிரை கொடுப்பாங்க. 1973 72 எம்ஜிஆரை வெளியேற்றப்பட்ட பொழுது எம்ஜிஆருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆசிட் முட்டையில் ஆசிட் வச்சு அடிக்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு இதுவே ஃபேஸ் வேல்யூ தான். அந்த முகத்தையும் சதைக்கணும். ஏன்னா அவர் வந்து 72 வந்தாலும் 78 தான் அவர் 77 கடைசியில் தான் அந்த படப்பிடிப்பையும் முடிக்கிறார். சுந்தரபாண்டியன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அண்ணா நீ என் தெய்வம், என் கேள்விக்கு என்ன பதில் 2 படம் அதெல்லாம் விட்டுட்டார். பொதுக்கூட்டங்கள் பேசுகிறாங்கல்ல, அதில் மேலே பூச்சட்டி மாதிரி கட்டி அதில் ஆசிட் ஊற்றி மண் சட்டியில் அதை வச்சு அதில் உண்டிகோல் வச்சு அடித்து கல்லை வச்சு அடித்து உடச்சி மேலே கொட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பல மாவட்டங்களில் இப்போ மதுரை முத்துன்னு இருந்தார். அப்புறம் அதிமுக அடைஞ்சார். அவரெலாம் நீங்கள் மதுரைக்கு வந்து பாருன்னு சொன்னார். ஆனால் அது பெரிய இந்த டீம். அப்போ அந்த மாதிரிலாம் எம்ஜிஆருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அதெல்லாம் மீறி அவர் இன்னும் வீட்டில் உட்காந்துருக்கல. எல்லா மாவட்டத்துக்கும் போனார். இன்னொன்று இந்த காலம் மாதிரிலாம் அப்போலாம் கிடையாது. இந்த இப்போ வண்டிலாம் ரெடி பண்ணுறாங்க. வண்டியிலே எல்லா சகல வசதியும் இருக்குது. அப்புறம் கூட அப்படியே பெரிய கான்வாய் போகிறாங்க. அந்த மாதிரி இல்லை. எம்ஜிஆர்லாம் சிங்கிள் வண்டி சாதாரணமாக போவார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல பேரும் பல பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறாங்க. பாஜக தன்வசம் தாவேக்காவை எடுக்கிறதுக்கான ஒரு குக்கி போடுற விஷயமா இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு KP முனுசாமி அவர்களும் பேசியிருக்காரு. அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சகர்களும் கூட அப்படி சொல்கிறாங்க. உங்களுடைய பாயிண்ட் என்ன சார்? அதாவது ரொம்ப நாளாக அதிமுக விஜய் பக்கம் விமர்சனம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரில, திடீர்னு KP முனுசாமி ஆரம்பிச்சிருக்காரு. பொதுவாக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஒய் ப்ளஸ்ஸு இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, இவங்க வந்து போன செப்டம்பரில் கேட்டிருக்காங்க. கேட்ட அடிப்படையில் அந்த அப்ளிகேஷன் போயிருக்கு. ஆமாம், ஏன்னா பலரும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. விஜய் அவர்கள் கேட்டு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் நேற்று எக்ஸ் வலைதளத்தில் போடும்போது செப்டம்பர் மாதம் கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் அவங்க இன்டெலிஜென்ஸ் ஆராய்ந்து அதனுடைய ரிப்போர்ட் போய் அதற்கு ஏற்றவாறு இப்போ ஒய் பிரிவு கொடுத்து அது ஃபியூச்சரில் ஒய் ப்ளஸ் அப்படின்னு. இவங்க கொடுத்தது ஒய்யே வந்து இவருக்கு போதும்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஒருவேளை கூடுதல் பாதுகாப்பு தேவைன்னா ஒய் ப்ளஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அது வந்து ஐபி மற்றவங்களாம் வந்து இவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, நீங்கள் எனக்கு என்னென்னு கவர்மெண்ட்டு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் வந்து அவர் எங்களையே விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்குவோம். அவர் பண்ணுறது பாஜகவை பாதுகாப்பு கொடுக்குறது மத்திய அரசு வந்து அதோடைய ஒர்க்கை பண்ணணும். அது வந்து அதில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, இல்லை தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை வந்து ஐபிலாம் ரிப்போர்ட் போடும். அந்த அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களும் கேட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். கவர்னரை பார்த்தப்ப கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அதோடு சேர்த்து இது ஒரு கோரிக்கையாக வைத்ததாக அந்த டைமில் ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. எனக்கு நெருங்கினவங்க சொன்னது அது ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. கவர்னர் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து வெளியில் ஒன்றுமே சொல்லலையே, பேட்டி கூட கொடுக்கலையே வெளியில். அதனால் அது என்னன்றதே நமக்கு தெரியாமல் போச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒரு 12-18 போலீஸ் இருப்பாங்க, சிஆர்பிஎஃப். எங்கேயா லாங் போனார்னா, வெளியூர் போனார்னா கான்வாய் கூட ஒரு வண்டி போகும்.
எஸ்கார்ட் வண்டி ஒன்று போகும். இதுதான் ஒரு பாதுகாப்பு. அப்போது இந்த விவகாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து. அதில் அதிமுக சொன்ன கருத்து தான் சிரிப்பு வருது. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க வந்து தாவேகா கூட ஒரு கூட்டணின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு எடப்பாடிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற கேபி முனுசாமி வந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதுன்றது ஒரு கூட்டணிக்குள்ளே நாளை பின்ன ஏதாவது சேரணும்னு நினச்சாங்கன்னா அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும்னு வச்சுங்களேன். தாவேகாவை சொல்லலையே அவங்க. பாஜக தாவேகாவை தன்வசப்படுத்த பார்க்குறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டாங்கன்னா போத்திக்கிட்டு படுத்துட்டானா ரெண்டும் ஒன்று தானே. பாஜக அப்போ அந்த நோக்கமே சதையுது இல்லை, ஓ இதுக்காக தான் அப்படின்றது. அதனால் அந்த மாதிரி இவங்க கேட்டாங்க கேட்கலன்றதே இன்னும் யாருக்குமே சரியாக இதாக ஆகலையே. அதனால் இவங்க அந்த பாதுகாப்பு வாங்கிட்டு போகிறாங்கன்னு அவர் சொல்லலை. இருந்தாலும் அந்த மாதிரி கருத்துக்கள்ன்றது தவிர்க்கப்படணும். சீமான்ட்ட இன்னைக்கு கேட்டிருக்காங்க, அவர் எதுக்காக அவருக்கு பாதுகாப்பு, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு என்னென்னா எனக்கு நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்புன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு பாஜக உடைய கூட்டணி. அதனால் அப்போனா ஸ்டாலினுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, ஒய்+லாம் கொடுத்துருந்தாங்க. நடுவில் எடப்பாடி இது ஓபிஎஸ் இவங்க நிற்கும் போது தான் நிற்கினாங்க. அப்போ அதெல்லாம் வந்தப்போ அவங்க பாஜகவோட போயிட்டாங்களா, இல்லை இப்போ வந்து பாஜகவோட கடும் வெறுப்பில் இருக்காங்களா? வெளியில் காமிக்கிறதுலாம் ஒன்று, ஆனால் உள்ளே வந்து வேறு வேறு விஷயங்கள் வருது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து இது ஒரு புரோட்டோகால், அவ்வளோதான். அப்படி தான் இது பார்க்கணும். ஓகே, அப்போ வைப்பிரிவு விஜய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்கலாங்க. எந்த வகையில்? நீங்கள் இப்போ ஸ்டாலின் போனார், ஒருத்தர் கத்தியோட கூட்டத்தில் நுழைஞ்சாருனோன்னா அவருக்கு ஒய்+ கொடுத்தாங்க அந்த டைமில். அப்படி ஏதோ என்ன இருக்கும் ஏங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு தலைவர், லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்பற்றுகின்ற, நாளைக்கு இவங்க அரசியலை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா இவங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். என் போன்றவர்கள் கருத்து அதுதான், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஆட்சியில் அமர்வதெல்லாம் கிடையாது. அதே அரசியலை தொடர்ந்து இவங்க பண்ணாங்கன்னா 2031 ஆட்சியில் கூட அமரலாம். அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குமானா இருக்கும். அது வந்து இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னா யாரும் சொல்லிட முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதனால் அந்த விஷயங்கள்லாம் இப்போ முட்டை அடிக்கலான்லாம் பேசியிருந்தாங்கல்ல, முட்டை அடிக்கிறதுக்கே பயந்துட்டு போய் வாங்கினியா அப்படின்லாம் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. முட்டைக்குள்ளே ஆசிட் வச்சு அடித்தா. அதனால் அவருக்கு என்ன தான் பவுன்சர் எல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் இது மாதிரி பாதுகாப்பு தேவை அப்படின்ற அடிப்படையில் மத்திய அரசு ரிப்போர்ட் போனதுனால கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ புரோட்டோகாலின் அடிப்படையில் வைப்பிரிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் மத்திய அரசு ஐபி ரிப்போர்ட் வந்து மத்திய அரசுக்கு போகுது, அதன் அடிப்படையில் மத்திய அரசு தான் கொடுக்கணுமா, இல்லை மத்திய அரசு ஒரு கமாண்டாக அதை கொடுத்து மாநில அரசு அதை செயல்படுத்தணுமா? எப்படி சொல்லுது ப்ரொசீஜர்? அப்படி கிடையாது. இவங்க எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒய்+ கேட்டால் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஒய் பிரிவு கொடுக்குறாங்க. இதில் நேற்று கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாரு, இது வந்து மாநில அரசுக்கு அவமானம், மாநில அரசு கேட்காம கொடுத்துட்டாங்க அப்படின்லாம். அப்போ ஸ்டாலின் கொடுத்தாங்களே, ஒரு கத்தி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கவர்மெண்ட்டு வேறு கவர்மெண்ட்டு, அப்போ திடீர்னு கொடுத்தாங்க. அப்போது அதெல்லாம் வந்து இது கிடையாது. அது நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதும் விளக்குறதும் அவங்களுடைய இஷ்டம். நடுவில் Z+ எல்லாருக்கும் விளக்குனாங்க, ஒய்+ ஸ்டாலின் உட்பட எல்லாருக்கும் ஓபிஎஸ் அவரதையும் பிடிக்கிட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு புரோட்டோகால். இவருக்கு பாதுகாப்பு தேவையில்லையா? மாநில அரசு பண்ணல, திடீர்னு போய் செங்கோட்டையனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. என்ன செங்கோட்டையன் என்ன சொந்த கட்சிக்காரங்க தான் அடிக்க போகிறாங்களா? சண்டை மூட்டி விடுற வேலை தானே. அப்போது நீங்கள் பலருக்கும் பாதுகாப்பு இருந்தவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் வாபஸ்லாம் வாங்கினாங்க. அப்போ அதெல்லாம் என்ன? அதாவது இது இல்லை, அப்படி ஒரு நரேட்டிவை தான் இங்கே பாஜகவும் செட் பண்ண பார்க்குறாங்களான்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இப்போ தேவையே இல்லாமல் விஜய்க்கு நீங்கள் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது மூலமாக அப்போ விஜய்க்கு இங்கே ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி நாங்கள் தான் காக்குறோம் விஜயை அப்படின்றத பாஜக இன்டைரக்டாக சொல்ல வராங்களா? வார்த்தையே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேவையே இல்லாமல் தேவையில்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறது உளவுத்துறை. உளவுத்துறை இன்றைக்கி ஒரு ஃபார்மர் டிஜிபி ரவி ஒரு காணொலியில் பேசியிருப்பார் பாருங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க ஐபி மற்றவங்க வந்து ரிப்போர்ட் போடுவாங்க, இவர் உயிருக்கு அச்சுறுத்தல். ஏன்னா விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதனால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். ஒரு தலைவருக்கு ஏதோ ஒரு தாக்குதலோ ஏதோ நடந்ததுன்னா அதை ஒட்டி பல மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வருமுன் காப்புன்ற மாதிரி வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துடணும் அப்படின்றது ரிப்போர்ட்டாக போகும். அந்த அடிப்படையில் கொடுப்பாங்க. அதனால் தேவையில்லைன்றதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இன்றைக்கி விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னா அவங்க ரசிகர்களே போட்டு அவரை பிச்சு எடுத்துடுறாங்க. கை காலெலாம் அவ்வளோ சிராய்ப்பு அவனுக்கு. அவன் தலைவரை இது பண்ணணும்.
அப்போ நீங்கள் மற்ற தலைவர்கள் அந்த மாதிரி இல்லைல்ல, அப்போ மற்றவர்கள் இல்லாதவங்கள எப்படி கூட்டு போகிறாங்க பார்க்குறீங்களா? இப்போ இந்த பாதுகாப்பு கொடுத்தது மூலமா விஜய் அவர்கள் ஏற்கனவே மக்களை போய் சந்திக்க மாட்டேங்கிறாரு, களத்தில் நிற்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்குல்ல. அப்போ இது மக்கள்கிட்ட இருந்து விஜய் அவர்களை இன்னும் டிஸ்டன்ஸில் வச்சுக்காதா? அது ஒரு வாதமாக மாறாதா? நல்ல கேள்வி. மக்கள்கிட்ட வந்து டிஸ்டன்ஸாக வச்சுக்கிற வேலையை இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸை விட கூட இருக்காங்க பாருங்கள் 2 செவ்வாழைகள், அவங்க பார்த்துக்கிறாங்க. புஷி ஆனந்தும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமியும் பார்த்துக்கிறாங்க. சார் நீங்கள் வெளியே வந்துடாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. அதையெல்லாம் மீறி தான் அவர் வரணும். நீங்கள் எம்ஜிஆரை விடவாங்க, இன்றைக்கெல்லாம் என்னங்க இருக்குது, எம்ஜிஆர் எல்லாம் அப்படியே உயிரை கொடுப்பாங்க. நீங்கள் அவருடைய சவ ஊர்வலம் பார்த்துருக்கீங்கல்ல, படப்பிடி தான் விட்டுட்டு முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் பொறுத்து 77 விடுறாரு, 87 10 வருஷம் பொறுத்து இறந்து போகிறாரு. ஆனால் அந்த கிரேஸ், அந்த தொண்டர்கள் இன்றைக்கும் எத்தனை வருஷம் ஆகுது, 87 இறந்தார், கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆக போகுது. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யாராவது ஒரு தொண்டை சொந்த காசில் ஒரு படத்தை வாங்கி வச்சு, சொந்த செலவில் ஒரு பூவை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு அவர் நினைவு நாள், பிறந்த நாளை கொண்டாடுறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது எம்ஜிஆருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு இது, வேறு எந்த நடிகருக்கும் அது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் எம்ஜிஆர் டச்சில் இருக்கார் ஒவ்வொருத்தருடைய இதயங்களில், அது அப்படியே கடத்தப்படுது. ஒவ்வொரு குடும்பம் ஏதோ ஒரு, இப்போ எல்லாருக்கும் பண்ணியிருக்க மாட்டார் எம்ஜிஆர். அவர் வாழ்க்கையில் ஒரு சில ஆயிரங்கள், சில ஒரு லட்சத்தை நெருங்குற அளவுக்கு உள்ள மக்களுக்கு நேரடியாக உதவி பண்ணியிருப்பார். ஆனால் அந்த 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 ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அந்த வீச்சு, அது வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட எம்ஜிஆர் நல்லவர், அவர் உதவி பண்ணார், அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு போய் சேர்த்துருக்கு. மனிதநேய பண்பாளர், பொன்மன செம்மல்றாங்களா அது, அந்த மாதிரி இருந்த எம்ஜிஆரே சாதாரணமாக வருவார், ஜனங்களோட ஜனங்களாக வருவார், பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணுவார். நீங்கள் 1973 72 எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பொழுது எம்ஜிஆருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஆசிட் முட்டையில் ஆசிட் வச்சு அடிக்க, ஏன்னா எம்ஜிஆருக்கு இதுவே ஃபேஸ் வேல்யூ தான், அந்த முகத்தையும் சதைக்கணும். ஏன்னா அவர் வந்து 72 வந்தாலும் 78 தான், அவர் 77 கடைசியில் தான் அந்த படப்பிடிப்பையும் முடிக்கிறார். மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன், அண்ணா நீ என் தெய்வம், என் கேள்விக்கு என்ன பதில் 2 படம் அதெல்லாம் விட்டுட்டார். இந்த மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் சொந்த படம், அது டப்பிங் வேலையெல்லாம் முதலமைச்சர் ஆனவனும் வந்து முடிச்சு கொடுப்பார். அதுக்கப்புறம் நடிக்கக்கூடாது அப்படின்றதுனால அதோட விட்டுருவார். அப்போ அது வரைக்கும் அவர் நடித்தது அடுத்த 5 ஆண்டுகள் அவர் இருக்கிறதுக்கு அவருடைய ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசிட்டு முட்டை அடிக்கிறாங்க, 2வது பொதுக்கூட்டங்கள் பேசுகிறாங்கல்ல, அதில் மேலே பூச்சட்டி மாதிரி கட்டி அதில் ஆசிட் ஊற்றி மண் சட்டியில் அதை வச்சு அதில் உண்டிகோல் வச்சு அடித்து, கல்லை வச்சு அடித்து உடச்சி மேலே கொட்டுற மாதிரி, இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பல மாவட்டங்களில் இப்போ மதுரை முத்துன்னு இருந்தார், அப்புறம் அதிமுக இணைஞ்சார், அவரெலாம் நீங்கள் மதுரைக்கு வந்து பாருன்னு சொன்னார். ஏன்னா அது பெரிய இந்த டீம் அது. அப்போ அந்த மாதிரிலாம் எம்ஜிஆருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அதெல்லாம் மீறி அவர் இன்னும் வீட்டில் உட்காந்துக்கல, எல்லா மாவட்டத்துக்கும் போனார். இன்னொன்று, இந்த காலம் மாதிரிலாம் அப்போல்லாம் கிடையாது. இந்த இப்போ வண்டிலாம் ரெடி பண்ணுறாங்க, வண்டியிலே எல்லா சகல வசதியும் இருக்குது, அப்புறம் கூட அப்படியே பெரிய கான்வாய் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எம்ஜிஆர்லாம் சிங்கிள் வண்டி சாதாரணமாக போவார். கலைஞரும் அப்படி தான், எல்லாருமே அந்த காலத்தில் அப்படி தான் கூட்டங்கள் போய் அட்டன் பண்ணுவாங்க, விடிய அட்டன் பண்ணுவாங்க, உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, போனாங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒய்+ஸை வச்சு தான் இவரை வெளியே வர விடாம பண்ணணுமா? இது வந்து கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு அது கண்ணை மூணு அப்புறம் பிடிக்கிற கதை, அது அவர் தீர்மானிக்கணுங்க. வெளியில் வரணும், மக்களை சந்திக்கணும், என்ன பண்ண தீர்மானிக்கணும். சும்மா யாரோ சொல்லிக்கிட்டு நீங்கள் இது நடந்தால் இப்படி, நீங்கள் பேசினா மாநாடு, நடந்தால் திருவிழான்னா நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் யதார்த்தம் வேறு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.